ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மறைமுகமா நிறைய அவதூறுகள் பொய்யான விஷயங்கள்லாம் பரப்புனாங்க. இருந்தாலும் நாங்க இது ஒரு இதுல கோர்ட்ல இருக்கிறதுனால நான் இதுக்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. ஏன்னா தட் இஸ் a contempt of the court. We are not supposed to talk whatever is in the court. பட் அவருக்கு என்ன அழுத்தமோ தெரியல, இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப இதாக பேசியிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே நடந்ததான் இன்னைக்கு மேடை போட்டு பேசியிருக்காங்க. நான் அழமாட்டேன், எமோஷ்னல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் எந்த தப்பும் பண்ணலை. அத்தனை விளக்குகளுக்கும் நாங்கள் பதில் கொடுப்போம். ஆனால் இப்போ இது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு அட்வைஸ் இல்லாமல் நான் பேசக்கூடாது. கண்டிப்பாக உங்களை நான் சந்திக்கிறேன் ஆதாரத்தோட. ஒரே ஒரு விஷயம், ஏன் நான் இது பெருசப்படுத்தலைன்னா, ஒரு 16 வயசு பையன் இன்னைக்கு அவருக்கு பப்ளிக் எக்ஸாம் 10வது படிக்கிறாரு, என் பேரா. இன்னைக்கு அவர் நிலைமை நீங்க யோசிச்சு பாருங்க. எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எத்தனை மன உளைச்சல்ல அந்த பையன் இருக்கான்றது நீங்க புரிஞ்சுக்கிங்க. அதே நேரத்தில் அந்த பசங்களை என்ன துரதிருஷ்டமோ தெரியல, பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துருக்காங்க, கேட்கக்கூடாதெல்லாம் கேட்டிருக்காங்க, ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காங்க. இதுக்கு மேலே மன உளைச்சல் கொடுக்கறதுக்கு நான் ஒரு பொறுப்பானவன். என்னோட கடமை அந்த பசங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாதுன்றது தான். கண்டிப்பாக அத்தனை பொய்யான அவதூறுகளுக்கும் சம்பந்தப்பட்ட அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. என் மேலே அவதூறுக்கு நானும் பதில் சொல்லுவேன்.